ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெற்றிகரமாக ஒரு காடு முடிச்சிட்டேன். இப்போ அடுத்த காட்டுக்கு தான் வந்திருக்கிறேன். இந்த காடு அந்த காடு வந்துட்டு இதுக்கு முன்னாடி இந்த காடு முடிச்சுட்டு இப்போ இன்னொரு காட்டுக்கு வந்துட்டேன். வந்துட்டு இப்போ பாருங்கள், இங்கே வந்து பார்த்தா காப்பியெல்லாம் அப்படியே என்ன பூ வச்சுருக்கு பாருங்க. காப்பி இங்கே பாருங்க, காப்பி பூ இருக்குது பார்த்தீங்களா? மல்லிகைப்பூ மொக்கு மாதிரியே இருக்குது. இதுக்கு முன்னாடி பாருங்க, இதுக்கு முன்னாடி பூ வந்தது எல்லாமே பிஞ்சு வந்துருச்சு பாருங்க. இதுக்கு முன்னாடி ஒரு ஷிஃப்ட்டு பூ வந்தது. அந்த பூ எல்லாமே இங்கே பாருங்க, எல்லாம் பிஞ்சு வந்துருச்சு. இதெல்லாம் பிஞ்சு வந்துருச்சு. இது எல்லாமே ஃபஸ்ட்டில் பழுக்கும். இது எல்லாமே ஃபஸ்ட்டில் பழுத்துரும். இப்போ இந்த பூ வந்துட்டுருக்கு பார்த்தீங்களா? இந்த பூ வந்துட்டு இதுக்கப்புறமா இதெல்லாம் பிஞ்சாகி இது அதுக்கப்புறமா நம்மளுக்கு பழுக்கும். இப்போ காப்பியே பார்த்திங்கன்னா 3 மாதம் பறிக்குவோம். அது என்ன ரீசன் அப்படின்னா இதுதான். ஃபஸ்ட்டில் பூ வந்தது எல்லாமே ஃபஸ்ட்டே பழுக்க ஆரம்பிச்சிரும். 2வது ஷிஃப்ட்டு பூ வர்றது எல்லாமே அதுக்கப்புறமா பழுக்க ஆரம்பிக்கும். இப்படி பார்த்திங்கன்னா 3 மாதம் காப்பி பழம் பறிக்கிற மாதிரி இருக்கும். எல்லாமே ஒரே டைமில் பழுக்காது. இப்போ இந்த சீசன் பாருங்கள், பாதி இப்போ பூ பாதி பூ வந்திருக்கு, பாதி எல்லாமே பிஞ்சாக இருக்குது பாருங்கள். இப்போ இதில் பூ இருக்கா, இதுலேயே பாருங்கள் பிஞ்சும் இருக்குது. ஸோ இதுதான், அதனால தான் காப்பி 3 மாதத்துக்கு நம்மளுக்கு பறிக்கிற வேலை. அவ்வளோதான். இந்த காடு இன்னும் கொஞ்சம் இருக்குது, உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த காடு ஃபுல்லாகவே இது ஒரு தனி ஒரு பிட்டு காடு. இது ஒரு தனி காடு. ஸோ இது எல்லாத்தையுமே நான் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக முடிச்சுட்டு இருக்கிறேன். இதில் என்ன ஒரு பெரிய கஷ்டம் அப்படின்னா, இதில் கொடிக்கு மண்ணே அணைக்கவே முடியல ஃப்ரெண்ட்ஸ். என்னால் நானும் கொத்தி பார்க்குறேன், மண்ணே வரல. ஏன் அப்படின்னா மழையே வரலையா? மழை வராதனால என்னாச்சு அப்படின்னா அப்படியே மண் ஃபுல்லாகவே ரொம்ப இறுகி போச்சு. மண் லூஸே கிடையாது, அப்படியே மண் ரொம்ப டைட்டாக இருந்ததுனால என்னால் கொடிக்கு மண்ணே அணைக்க முடியல. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்படியே நானும் ரொம்ப நேரமாக வெட்டி பார்க்குறேன், வெட்டவே முடியல. அப்படியே ரொம்ப இறுக்கமாக இருந்தது. இந்த ஒரு கொடிக்கே பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு பக்கமாக இதுக்கு மண் வெட்டி அணைச்சிட்டு இருந்தேன். அப்படியே ரொம்ப கஷ்டமாயிருச்சு. இது அப்படி நம்ம இந்த கொடியை சுற்றிலையுமே நம்ம இந்த மாதிரி கொத்தி இது ஃபுல்லாக மண் அணைச்சா மட்டும்தான் நம்மளுக்கு எருவு, நம்ம அந்த கொடிக்கு எருவு கொட்டணும் அப்படின்னா மழை வந்ததுன்னா அப்படியே அந்த கொடிக்கு எருவு கரெக்டாக ஊறிக்கும். நம்ம இந்த மாதிரி பண்ணாமல் அப்படியே நம்ம கொட்டி விட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னா, இப்போ கோழி ஏதாவது வருதுன்னா அந்த எருவு ஃபுல்லாத்தையும் கிளஞ்சி விட்டுரும். அப்போ நம்ம கொடி வச்சும் வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதனால் எனக்கு இது மாதிரி இப்போ இந்த ஒரு மரத்துக்கு நான் இப்படி கொத்தி முடிக்கிறதுக்கே எனக்கு நான் டயர்டாகிட்டேன். இது மாதிரி ஒவ்வொரு கொடிக்குமே இது மாதிரி தான் நான் கொத்தணும். இந்த காடு ஃபுல்லாகவே ரொம்ப டைட்டாக தான் இருக்குது. மண்ணே நம்மளுக்கு கொத்த மண்ணே வரல. எப்படியோ ஒரு வழியாக சரி முடிச்சிடலான்னு சொல்லிட்டு இந்த கொடிக்கு கொத்தி ஃபுல்லாகவே ஓரளவுக்கு நான் மண்ணை அணைச்சி விட்டுட்டேன். அப்படியே நானும் இதை அப்படியே கொத்திட்டே இருந்தேன். கொத்திட்டே இருக்கும்போது அப்படியே காட்டில் பார்த்திங்கன்னா குருவி, அதுக்கப்புறம் மயில் எல்லாம் அழகாக கத்திட்டு இருக்குது. அப்படியே அதை அப்படியே ரசிச்சுட்டு இந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தேன். இந்த பாருங்க கத்துது பாருங்க குருவி எவ்வளோ அழகா, மயில் பாருங்க கத்துது எவ்வளோ சூப்பராக. அது அப்படியே எல்லாம் கத்திட்டு இருந்தது. நான் என்னோடய வேலையை செஞ்சுட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். மழை வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், மழையே வரலை. நம்மளோட விவசாயம்தான் தெரியுமே, நம்மளோட விவசாயம் வானம் பார்த்தா பூமி தான். நம்மளுக்கு மழை பெஞ்சா தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். நம்ம தண்ணியெல்லாம் கட்டுற மாதிரி கிடையாது. ஸோ எப்படியோ ஒரு வழியாக இந்த காட்டை முடிக்கிற வழியை பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ். டாட்டா பாய்.